ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடிக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். விஜயாவுக்கு ரொம்பவே டென்ஷனாக என்னது மனோஜ் கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு டோர் தட்டிகிட்டே இருந்தாங்க. ரோஹிணி தூங்கிட்டு இருந்தாங்க. ரோஹிணி டோரே திறக்கல. அதுக்கப்புறம் விஜய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தான் அவள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோர் தட்டுறாங்க. மனோஜ் வந்துட்டுமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயவுமே டோர் தட்டிகிட்டே இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ரோஹிணியுமே டோர் திறந்துடுறாங்க. இல்லை ஆண்டி, நான் நைட் லேட்டாக தூங்கினேன், அதனால தான் ஆண்டி லேட்டாக இருந்துருச்சேன், ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அவன் எவ்வளோ நேரம் தட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை காஃபி போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மீனா கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா, அப்புறமேட்டுக்கு சத்யா, அப்புறமேட்டுக்கு எல்லாருமே வராங்க. அப்புறமேட்டுக்கு சத்யா இருந்துட்டு இந்தமாரி ரோஹிணி இருந்துட்டு இந்தமாரி அடிக்கடிக்கு இங்கே வராங்க கடன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு மீனா இருந்துட்டு நம்மளுக்கு ஆகாதவங்க இடத்துக்கு இனத்துக்கு போயிட்டு அவங்க கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட சொல்லலாம், என்னத்துக்காக இவங்க போவாங்க, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அவங்க எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்கன்னே தெரியலையே, அவங்க யாருன்ற விஷயம் இதுவரையுமே உண்மையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக வராங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட மறுநாள் நைட்டு அன்றைக்கி நைட்டே வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்தமாரி ரோஹிணி வந்துட்டு இந்தமாரி நம்மளுக்கு ஆகாதவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு கடன் வாங்கிட்டு வராங்களாம், அடிக்கடிக்கு அதே இடத்துக்கு போகிறாங்களாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு இது ஏதோ இருக்குது, இந்த பார்லர் அம்மா ஏதோ சதி பண்ணுது, ஆனால் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேங்குது பாரு, இந்த பண விஷயத்துல இதேமாரி பண்ணிச்சு, அன்றைக்கி ஒரு டைம் கடை வைக்கும் போது இதே பண்ணிச்சு, வீடு வாங்கும் போது இப்படியே பண்ணிடு, எல்லாத்துலேயும் இந்தமாதிரி பிரச்சனை பண்ண, அம்மா அடித்தது தப்பே இல்லை, இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் என்னன்ற விஷயம் தெரியல, இந்த பார்லர் அம்மா நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக மனோஜுமே ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கும்போது இந்தமாரி இங்கே எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறமேட்டுக்கு ரோஹிணி வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு